வணக்கம். கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹா. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளால் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம். இந்த நாள் இனிய நாளாய் அமையட்டும். 6 மார்ச் 2025 இன்று குரோதி வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை, சப்தமி திதி, ரோகிணி நட்சத்திரம். இன்ற நாளிலே வாஸ்து நாள். இந்த வாஸ்து நாளிலே வாஸ்து செய்வதற்கு நல்லது. மடம், மனை, ஆலயம் இதெல்லாம் வாஸ்து செய்வதற்கு இன்றைக்கு ரொம்ப உகந்த நாள். நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரை. மாலையில் நல்ல நேரம் இல்லை. கௌரி நல்ல நேரம் மதியம் 12:30 1:30 வரை. மாலை 6:30 7:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 3 மணி வரை. குளிகை காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 வரை. யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 வரை. இன்றைய சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். 3 மணியிலிருந்து 4:30 வரை கரணம். இன்றைக்கு கும்ப லக்னம். அதிலே சூரியனின் இருப்பு ஒரு நாழிகை 25 வினாழி. சூரியன் உதயம் 6:27. இன்றைய சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரம், துலா ராசி. இன்றைய கோச்சாரப்படி கிரகங்கள் இருக்கக்கூடிய விஷயங்கள்: ரிஷபத்திலே குரு, மிதுனத்திலே செவ்வாய், கன்னியிலே கேது, சனி மற்றும் சூரியன் கும்ப ராசிக்குள்ளரே, ராகு புதன் சுக்கிரன் மீன ராசிக்குள்ளரே. ரோகிணி நட்சத்திரம் அப்படிங்கும்போது குருவுடன் சேர்ந்த ரோகிணி அப்படின்னு வந்துடுவார் ரிஷபத்தில். அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் வரும்போது ரோகிணி சந்திரன் உச்சமாக இருப்பார் என்று உங்களுக்கு தெரியும். குரு சுக்கிரன் பரிவர்த்தனை யோகமாக அமைகிறார். மூல திரிகோணம் என்ற இடத்துல சனியும் அமருகிறார். இப்போது எல்லாமே நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குற ஒரு நல்ல நாளாக, மேல்நோக்கு நாளாக இந்த நாளிலே சப்தமி திதியுடன் அமைந்திருக்கிறது. இந்த நாளை திருமண தடை நீங்கணும் அப்படின்னு கேட்பாங்க. திருமண தடை அப்படின்றது அதெல்லாம் தீரணும், எனக்கு அதான் வழி சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய பேர் கேட்கறது உண்டு. அதுக்கு பலவிதமான ஆலயங்கள் நம்ம குறிப்பு காட்டுவோம். அப்படிப்பட்ட குறிப்பு காட்டும் ஒரு ஆலயத்தில் வீரபாண்டி என்ற ஊரிலே மாரியம்மன் கோவில், அவருடைய வழிபாடு, அந்த அம்மன் அருளாலே திருமணம் தடை நீங்கும் அப்படிங்கிற குறிப்பை நாம் பார்க்கிறோம். நம்ம எங்கெல்லாம் போய் பயணம் செய்கிறோமோ அங்கெல்லாம் நமக்கு உறவுகளும், நம்ம ஒரே இடத்துல இருந்துக்கிட்டால் வியாதியும் வரும் அப்படிங்கிறது தான் நடந்தால் நாடு, படுத்தால் பகை அப்படின்னு சொல்லுவோம். இப்படி நாம் ஒரே இடத்தில் கன்ஃபைனாக இல்லாமல் அனைத்து இடங்களுக்கும் சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் அப்படின்னு பாரதியார் வரிகளை பார்க்கும்போது, நம்ம போய் கலெக்ட் பண்ணி கலெக்டிவான இன்ஃபர்மேஷனை கொண்டு வந்து அதை பகிர்தல் ஒரு பெரிய விஷயமாக வரப்பிரசாதமாக அமைகிற போது, அப்படிப்பட்ட வரப்பிரசாதமானது இந்த பஞ்சாங்கம் என்ற தீர்மானத்தில் இருக்கிறது. 5 விஷயங்களை நம்ம எடுத்துக்கொண்டு வருகிறோம். திதிவார நட்சத்திர யோகம் அப்படின்னு சொல்லுவோம். இதை நாம் அதற்கான காரண காரியங்களை புரிந்து இந்த நாளை செலுத்தும் போது நாளும் நல்லாயிருக்கும், நாமும் நல்லாயிருக்கும். வியாழக்கிழமை அன்னைக்கு இன்றைக்கு தட்சிணாமூர்த்தியை வணங்குவது, குரு தட்சிணாமூர்த்திங்கிறது சிவஸ்வரூபம், அவரை வணங்குவது சிறந்த நாளாக அமைகிறது. இந்த நாளிலே நம்ம எலக்ட்ரானிக் பொருட்கள், மின்பொருட்கள் எல்லாம் வாங்கிறது, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், மொபைல் ஃபோன் அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் இன்றைக்கி வாங்கலாம். கண்ணாடி பொருள், கூர்மையான ஆயுதங்கள் எல்லாம் வாங்கிறத இன்றைக்கி தவிர்த்து விடுவது நல்லது. இன்றைக்கி சப்தமி திதி அப்படிங்கிறனால, சப்தமி திதி வாஸ்து நாளாகவும் இருப்பதனால வீடு கட்டுறதெல்லாம் இன்றைக்கி ரொம்ப உசந்தமான நாள். மாசி மாதம் அப்படிங்கிறதுனால பூணூல் போடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பூணூல் போட்டுக்கிறது ரொம்ப நல்ல நாள்.
விவாகம் செய்வது, தேவ பிரதிஷ்டா பண்ணுவது, இடமாற்றங்கள் எதனா பண்ணணுன்னா பண்ணலாம், விவசாயம் பண்ணுறது, ஆபரணம் அழிகிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. வெளியூர் பயணம் போகிறதுக்காக பாஸ்போர்ட் போயிட்டு ஸ்டாம்பிங் பண்ணிட்டு வரணும், இன்றைக்கி போய் பண்ணிட்டு வரலாம், தடை இல்லாமல் நடக்கும். புதுசாக வாங்கணும், எதனா டிரைவிங் ஸ்கூலுக்கு போகணும், இல்லை புதுசாக எதனா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், அழகாக போய் பண்ணிட்டு வரலாம், இன்றைக்கி ரொம்ப நல்லது. வாஸ்து சாஸ்திரங்கள் பிரச்சனைகள்லாம் இருந்தால் இன்றைக்கி வாஸ்து சாஸ்திர பிரகாரம் செய்ய வேண்டிய வாஸ்து பூஜைகள் எல்லாம் பண்ணலாம், நல்லது. இப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யும்போது கடகராசிக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். இன்றைக்கி சப்தமி திதி கடகராசிக்கு திதி சூன்யமாக, இதனாலே ஸ்ரீமன் நாராயணனை வணங்கிவிட்டு செய்யும்போது அந்த காரியங்கள் நல்லதாக நடக்கும். மேலும் இன்றைக்கு 4ஆம் ராசி நட்சத்திரம் 27 நட்சத்திரம், 4வது நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரம் தான் சந்திரனுக்கு ரொம்ப பிடிச்ச நட்சத்திரம்னு செலஸ்டியல் சிஸ்டத்தில் சொல்லுவாங்க. எப்போவுமே சந்திரன் அந்த நட்சத்திரத்தை தொட்டு தான் போதுன்னு சயின்ஸே ப்ரூவ் பண்ணியிருக்கிற நட்சத்திரம். அதனால தான் அந்த நட்சத்திரத்தை உச்சம்னு சொல்லி நம்ம குறிச்சிருப்போம். அப்படிப்பட்ட முக்கியமான நட்சத்திரத்தில் இன்றைக்கி செய்ய வேண்டிய காரியங்கள்னு பார்த்திங்கன்னா சீமந்தம், விஷ்ணு பலி, பெயர் சூட்டல், எப்படின்னு நிறைய விஷயங்கள் உண்டு. அதில் உபநயனம் பண்ணலாம், வித்யாரம்பம் பண்ணலாம், ஆலயம் ஆரம்பம் பண்ணலாம். இப்படி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம், பதவியேற்றல், கிணறு வெட்டல், நிறைய விஷயங்கள் இன்றைக்கி ரோகிணி நட்சத்திரத்தை பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கிறது. இன்றைக்கு யோகம்னா விஷ்கம்ப யோகம்னு பேர். விஷ்கம்ப யோகத்தில் விதைச்சா நல்ல விளைச்சல் கிடைக்கும். இந்த டென்டல்லாம் சரி பண்ணிக்கணும், ரூட் கனால் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த விஷ்கம்ப யோகத்துக்கு போனால் பல்ல சீரமைச்சிக்கலாம். மர வேலை, சிற்ப வேலைகள்லாம் பண்ணுறதா இருந்தால் இந்த நாளில் பண்ணினுங்க, ரொம்ப நல்லா வரும். அதுலேயும் இன்றைக்கு கரணம்னு பார்த்திங்கன்னா வணிஜை கரணம்னு வரும். உலோகப் பொருட்கள், தாது பொருட்கள் எல்லாம் வாங்கிறதுக்கு இன்றைக்கி நல்ல நாள். சிவன் கோயிலில் போய் நந்தி கிட்ட போய் நந்தி வழியாக சிவனை பார்ப்பது இன்றைக்கி ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கும். பத்திரை கரணம் அப்படின்ற கரணமாக இருக்கிறதுனால எனக்கு கத்திரை கரணம்னாலே எப்பவுமே யாரைனா பிடிச்சி போடுறதுன்னு சொல்லுவாங்க. மல்யுத்தம் பயில்வது, கபடி போட்டு விளையாடுகளெல்லாம் விளையாடுறது. கபடி போடும்போது 2 பேரை பிடிச்சி உள்ளே போட்டுருவாங்க இல்லையா, அப்படி அந்த விளையாட்டுகளெல்லாம் இன்றைக்கி சொல்லித் தருவதற்கு பண்ணுறது, ஆயுத பயிற்சிகளெல்லாம் சொல்லிக் கொடுப்பது, இப்படிப்பட்ட விஷயங்களையும் சில சின்ன சின்ன விஷயங்களான ரொட்டீன் விஷயங்களை செய்கிறது மங்களகரமாக இருக்கும். மற்றெல்லாம் அதுக்கு ஒன்றும் பெருசாக இருக்காது. இன்றைய நாளில் ஹனுமன் தெய்வத்தை வணங்குவது, திருச்செந்தூர் முருகனை வணங்குவது ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும். அதனால் இந்த நாளை புரிந்து கொண்டோம், நட்சத்திரத்தை புரிந்து கொண்டோம். தொடர்ந்து ராசியை பார்ப்போம். வாழ்க வளத்துடன். இன்றைக்கு உங்கள் ராசியிலிருந்து 2ஆம் இடம் என்ற இடத்திலே குரு அமர்ந்திருக்கிறார். அவர் பொருள் வரவை உங்களுக்கு நிறைய கொடுக்கறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணுறார். அவரோடு சேர்ந்துக்கிறார். இப்போ சந்திரன் 2ஆம் இடத்துல சந்திரன் உள்ள சேர்ந்துக்கிறார். அப்போ சந்திரன் சேர்ந்தால் என்ன ஆகணும், வரக்கூடிய பணம் அவர் கொடுப்பார், பிடுங்கிறதுக்கு இவர் வந்துடுவார் அப்படின்னு வச்சுக்கலாம். 2 பேரும் ஈக்குவலாக பிடிச்சிடுவாங்க, 2 பேரும் பிரிச்சுடுவாங்க அந்த பணத்தை. வரும் போயிடும், வரும் வராது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். பணம் வந்துச்சு சார், போயிடுச்சு சார் அப்படின்னு ஒரு சின்ன காம்பினேஷன் அங்கே செட் ஆகிடும். 3ஆம் இடத்துல செவ்வாய் தன லாபத்தை கொடுப்பார். அவர்கிட்ட போகுமானா அவர்கிட்டலாம் போகாது. அவர்கிட்ட போனால் பணம் அவர்கிட்ட இருக்கும், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எப்படி இருந்தாலும் பெருநிலான பணங்கள் அங்கே ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கும். தொழில் சம்மந்தப்பட்ட பணங்கள்லாம் வரும். வீடு சம்மந்தப்பட்ட பொருள்லாம் அங்கே வர ஆரம்பிச்சிடும். வீடு வாடகையெல்லாம் உங்களுக்கு வசூலாகும். அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் அங்கே கொடுத்துட்டே இருப்பார். தொழில் சம்மந்தப்பட்ட பணங்களெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து விடுவார். உங்களுடைய ராசியிலேருந்து 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவானவரும் உங்களுக்கு பணத்தை கொடுப்பதற்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுப்பார். நல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகும். அதனால் தடையில்லா பணங்கள் வருவதற்கான பெருநீளாக 2 பேர் இருப்பாங்க. செவ்வாயும் இருப்பாங்க, கேதுவும் இருப்பாங்க. அவங்க 2 பேரும் உங்களுடைய ஜாதகத்தை பார்த்துக்கிறாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள் ராசியினுடைய 12ஆம் இடத்துல அமர்ந்திருக்கக்கூடியது சுக்கிரனும் புதனும் ராகுவும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். 12ஆம் இடம்ங்கிறது சுக்கிரனுடைய நல்ல இடம். அதனால் லாபத்தை கொடுப்போம், சுகமாக இருக்கலாம், கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். வீட்டில் படுத்தா தூக்கம் வரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் அதை வியாதியாக மாற்றிக்காமல், படுத்தா படுக்கையாக போயிடக்கூடாது. அந்த மாதிரி வியாதியாக மாற்றிக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கணும். புத்தியை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கணும். கரெக்டாக டயத்துக்கு எழுந்துக்கணும். டயத்தாக எழுந்துக்கலைன்னா அதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக மாறிடும். 11ஆம் இடத்துல கூடியது
லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் சனியும் சூரியனும் உங்களுக்கு லாபத்தை கொடுக்க ரெடியாக இருக்காங்க. உழைத்தால் பணம் அப்படிங்கிறது க்ளீனாக இருக்குது. ஃபஸ்ட்டு போய் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிக்கோங்க, உழைங்க, வேறு ஒன்றும் கிடையாது. மனசை மட்டும் கொஞ்சம் அப்படியே கரெக்டாக பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு மற்ற எல்லாம் சரியாகப்படும். அவ்வளோதான் விஷயம். நான் எல்லாம் பண்ணிவிடுவேன்னு அப்படியே போட்டிங்கன்னா மாட்டுறீங்க. கொஞ்சம் தன்மைன்னு கொஞ்சம் தன்மை பண்ணிவிட்டு வேலை பண்ண ஆரம்பிங்க. இந்த நாள் இனிய நாளாய் அமைந்துவிடும். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிக்குள்ளரையே இப்போ சந்திரன் உள்ள நுழைகிறார். ரோகிணி நட்சத்திரம். ஏற்கனவே கொஞ்சம் மனசில் கிளேசம் இருந்த நாளில் நேற்றுக்கு இந்த செலவெல்லாம் இருந்துச்சு. இன்றைக்கி உள்ளே வந்ததும் உங்களோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டல்லாக இருக்கும். பணத்தை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி மனசை டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு குரு அமர்ந்திருக்கிறார். அதனால் கொஞ்சம் மனசும் டல்லாக தான் இருக்கும். 2ஆம் இடத்துல ஏற்கனவே செவ்வாய் அமர்ந்திருக்கிறார், 12க்கு அதிபதி. அவரும் கொஞ்சம் வியாதி அப்படின்னு கொஞ்சம் மனசை ஓட்டுவார். ஸோ இப்படி ஓட்டுறவங்கெல்லாம் ஒன்றா உட்காந்துருக்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, என்னப்பா எப்போப்பா ரிலீஃப் வரும் அப்படிங்கிற சூழ்நிலையில் இன்றைக்கி கொஞ்சம் மனசு டல்லான ஃபீஸோடு தான் ஓடுற மாதிரி இருக்குது. உங்களுடைய ராசியினுடைய 11வது இடம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு நல்லவராய் தெரிகிறார். அதுபோல் புதன் நல்லவராய் தெரிகிறார். அந்த சுக்கிரனும் புதனும் உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கான ஆப்பர்ச்சுனிட்டியை க்ரியேட் பண்ணி கொடுப்பார். அதை மட்டும் கேப்டலைஸ் பண்ணிக்கோங்க. எப்படிப்பட்ட மாற்றங்கள் அப்படின்னாக்கா, இன்றைக்கு குரு அருளாலே நீங்கள் கிடைக்கக்கூடிய விஷயங்களாக புதுசாக ஒரு என்ட்ரி லெவல் கிடைக்கும். அந்த என்ட்ரி லெவலை கரெக்டாக கேப்டலைஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் பண்ணிகிட்டே இருப்பீங்க. இன்னொரு டீம் லீடர் சொல்லுவார், எங்கள் டீமுக்கு வரீங்களா, கொஞ்சம் மாறிக்கிறீங்களான்னு உங்கள் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் கேட்பாங்க. உடனே மாறிடுங்க. இண்டஸ்ட்ரியில் இருப்பாங்க, சார் அந்த இடத்துல இன்னும் 2 மிஷின் ஆப்ரேட் பண்ணணும், அதுக்கு ஆள் வேணும் சார், நீங்கள் போடுங்க சார்னுவா, அங்கே போயிடலாம். இடம் மாற்றத்தினால் வரக்கூடிய பலன்கள் கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை நீ க்ரியேட் பண்ணி கொடுக்குறதுக்கு இங்கே சந்திரனுடைய எஃபெக்ட் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் ஃபிட்டாக இருந்து நீ அதுக்குள்ள எஸ்ன்னு சொல்கிறதுக்கு மட்டும் மைண்ட் செட் வச்சுக்கோங்க. மற்ற எல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு வந்துடும். அதனால் இன்றைக்கி தேதியை நீங்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணிட்டீங்கன்னா 5 என்ற எண்ணும் 6 என்ற எண்ணும் உங்களுக்கு உறுதுணை இருந்து உங்கள் வாழ்க்கையிலே நல்ல விஷயமாக மாற்றி கொடுப்பதுக்கு பச்சை நிறம், வெளிர் பச்சை நிறம் அப்படிங்கிற ட்ரெஸ் உங்களுக்கு கன்ஃபார்மாக நல்ல விஷயத்தை கொடுக்கும். சாயங்காலம் அவசியம் பக்கத்தில் இருக்கிற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் ஒரு 11 சுற்றி நமஸ்காரத்தை பண்ணிட்டு வரணும். ஒரு 2 விளக்கு ஏற்றிட்டு வரணும். இதை மட்டும் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கான விஷயம் உங்களுக்கு தான். நீங்கள் ஜெயிக்க பிறந்திருக்கிறீங்கன்றதை மனசில் வைத்து கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் உள்ளே அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய், ராசியின் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு, அவரோடு சேர்ந்து போகிற ரோகிணி நட்சத்திரத்தின் உள்ளே வரக்கூடிய சந்திரன், இப்படி ஒரு சின்ன காம்பினேஷன் போட்டு பார்த்தோம்னா 12ல் இருக்கக்கூடிய இந்த திரவிய நாசக்காரர் அப்படின்னு சொல்லிவிடுவேன் நான். அப்படி சொல்லக்கூடிய வியாதியை ஏற்படுத்தக்கூடிய குரு அப்படின்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு மனசில் கிளேசத்தை உண்டு பண்ணக்கூடிய சோம்பேறித்தனத்தினால் வரக்கூடிய கிளேசம், அதோட சேர்ந்துக்கிறார் நம்மளுடைய தன விரயத்தை கொடுக்கக்கூடிய குரு சந்திரன். இப்போ குரு சந்திரன் 2 பேரும் சேர்ந்த உடனே அப்படின்னா எதுவும் நடக்காது அப்படின்னு மனசில் ஒரு எண்ணத்தை கொண்டு வந்துடுவார். அப்படி ஒரு எண்ணத்துக்குள்ளார போயிடாதீங்க. அதெல்லாம் எல்லாம் நடக்காமலாம் இல்லை, எல்லாம் நடக்கும். அமைதியாக பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வாழ்க்கைகள் நடக்கும். ஏன்னா புத்தியை குறைத்து விடக்கூடிய தன்மையில் இருப்பதனால தான் செவ்வாய் அங்கே உட்கார்ந்துருக்கிறார். 11 லாபஸ்தானாதிபதி அங்கே போய் உட்கார்ந்தனால புத்தி மட்டுப்பட்டு இருக்கும். 4ல் இருக்கக்கூடிய அந்த கேதுவானவர் உங்களுக்கு எதுவும் நடக்க போகிறதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருவார். சும்மாவே விரோதம் க்ரியேட் பண்ணி தேவையில்லாமல் அடுத்தவனை சண்டை போடணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுத்துருவார். அதனால் என்ன ஆகுதுன்னா, எனக்கு அங்கே நடக்காது இங்கே நடக்காது ஒரே கன்ஃபியூஸ் ஆகிடும். நோ 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 அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எல்லாம் நடக்கும், நல்லபடியாக நடக்கும். அதை மனசில் வைங்க. ஃபஸ்ட்டு முதல்ல உங்களை நீங்கள் நம்புங்க. உங்களை நீங்கள் நம்பினாலே பாதி விஷயம் நல்லாட்டும். நம்பினார்க்கு கெடுவதில்லை 4 மறை தீர்ப்புன்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா? அதனால் நீங்கள் நம்பினா தான் உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில்னு எடுத்துக்க முடியும். இல்லைனா உங்கள் வாழ்க்கை அடுத்தவங்க கையில் போயிடும். அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை இன்றே புத்தி நல்லா இருக்குது, உங்களுக்கு கவலையே இல்லை. உங்களுக்கு கொடுத்துருக்கிற புத்தி ஃபஸ்ட் கிளாஸாக கொடுத்துருக்கா சுவாமி. அதனால் நீங்கள் என்ன செய்யணும், சின்ன பிரயாணங்கள், சின்ன இடப்பெயர்ச்சி, இது உங்களுக்கு அவசியம் தேவை.
இது ரெண்டும் பண்ணுங்கள். ஒரு சின்ன டூர் ஆர்கனைஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் எங்கன்னா போயிட்டு வாங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி எங்கன்னா ஒரு சின்ன ஒரு இடத்துல பார்க்க இருக்கப்படி சுற்றிட்டு அப்புறம் போங்க. டைரெக்டாக ஆஃபீஸ்க்குள்ளே நேரம் நுழைஞ்சிடாதீங்க. இல்லை ஆஃபீஸ்க்குள்ளே லாகின் தான் பண்ண போகிறேன், நான் எங்கேயும் போகலாம், சாயங்காலம் அப்படி மாடியில் பக்கத்தில் லான்லேயே ஒரு 2 வாக்கிங் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ணுங்கள். டைரெக்டாக போய் மிஷினில் உட்காந்துடாதீங்க. இப்படி பண்ணினீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கான என்ன ஓட்டங்களை நீங்கள் கரெக்டாக மாற்றி உங்களுக்கு சக்ஸஸ் ஸ்டோரி எங்கள் கைக்குள்ளே போட்டுவீங்க. அதனால் இந்த டே உங்களுக்கு இனிமையான நாளாய் மாறிவிடும். கஷ்டமில்லாத வாழ்க்கையை உங்களுக்கு கொடுத்துவிடும் என்பதிலே ஐயமில்லை. வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதன் உச்சம் வரப்போகிற காலம் ரோகிணி நட்சத்திரத்திலே 11 என்ற லாபஸ்தானத்தில் வரப்போகிறார். ஆனால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இன்னைக்கு தாரக மந்திரம். அதனுடன் சேர்ந்து கொண்டு புதனும் குருவும் இருக்கிறார். அவரும் எக்ஸ்ட்ரா அவங்களுக்கு பணத்தை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கார். 12ல் உட்கார்ந்துருக்கிற செவ்வாய் தான் கொஞ்சம் மனசை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய, தைரியத்தை கொஞ்சம் குறைக்கக்கூடிய விஷயமாக அமைகிறார். உங்களுடைய ராசியிலிருந்து 3ஆம் இடத்துல அமர்ந்து கொண்டிருக்கிற கேதுவானவர் அவர் உங்களுக்கு பணத்தை கொடுக்க ரெடியாக இருக்கார், ஞானத்தை கொடுக்க ரெடியாக இருக்கார். அங்கேருந்து வரக்கூடிய புத்தி திறமாக இருக்கிறது. அதனால் உங்களுக்கு கண்டினியூஸாக பெருநீளாக வரக்கூடிய பெனிஃபிட்ஸ் எல்லாம் நிறைய வரும். உங்கள் ராசியினுடைய நாதனான உச்சம் பெறுவது மட்டுமல்லாமல் உங்கள் ராசியினுடைய 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன், 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி, இவங்க 2 பேரும் பயத்தை ஏற்படுத்தினாலும் செய்கிற காரியத்தை கரெக்டாக செஞ்சிட்டிங்கன்னா அவ்வளவும் காசு கொடுத்துருவாங்க. 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரனும் புதனும் உங்களுக்கான லாபத்தை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் சென்டாஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை முன்னாடியே பிளான் பண்ணணும். அந்த ஒன்று தான் நீங்கள் செய்யணும். ஃபஸ்ட்டு பிளான், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன், ஃபஸ்ட்டு பிளான், அதுக்கப்புறம் எக்ஸிக்யூஷன். பிளான் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். எதையும் வெட்டிங் அப்படிங்கிற விஷயம் கொடுங்க. நீங்கள் டேரெக்டாக எதையுமே சப்மிட் பண்ணிடாதீங்க. ஒருத்தரை வைத்து கன்சல்ட் பண்ணி அவங்க மூலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொடுக்குறதா வச்சுக்கிடுங்க. ஜஸ்ட் நான் அவங்க எடுத்தாங்க ஒருத்தனை எதுவுமே பேசுகிறாதீங்க, எதுவுமே பண்ணிடாதீங்க. வீட்டில் இருக்க குடும்ப பெண்களாகட்டும், வேலைக்கு போகும் பெண்களாகட்டும், வேலையில் இருக்கும் அலுவலக நண்பர்களாகட்டும், வியாபாரத்தில் இருப்பவராகட்டும், எதுவுமே அடுத்தவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணாமல் இன்றைக்கி செய்யாது. பண்ணினீங்கன்னா உங்களுடைய நீங்கள் நிறுத்தி கொண்டு நான் தான் அப்படிங்கிற ஒரு போர்ஷனில் போய் கர்வம் அப்படிங்கிற விஷயம் வந்துடும். கர்வம்லாம் பட வேண்டாம். நீங்கள் தன்மையோடு நடந்து கொண்டீர்களானால் வரக்கூடிய லாபம் உங்களுக்கு கன்ஃபார்மாக உண்டு. அப்படி இல்லைன்னா என்ன வரும்னா சோகம், செலவு, வெட்டி செலவு, விரயம் இதெல்லாம் நடக்கும். அதனால் கொஞ்சம் தன்மையோடு போயிட்டோம்னா அவ்வளவு நடக்கும். அதனால் நல்லதாக யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைய நாளின் அதிர்ஷ்ட எண் அப்படின்னு சொன்னால் 2, 3 இந்த 2 நம்பரையும் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அவ்வளோ அதிர்ஷ்டத்தை கொடுத்துவிடும். முடிந்தவரை வெள்ளை சட்டை இல்லை மஞ்சள் கலர் சட்டை இதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். 2 கலந்த வெள்ளிக்கிழமை இருந்தாலும் சந்தோஷம். இதெல்லாம் நல்லதாக உங்களுக்கு பலனை கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் அன்பர்களே. சிம்மராசியினுடைய 11வது இடத்துல இருக்கக்கூடியவர் செவ்வாய். தன லாபம் அப்படிங்கிறத கொடுக்கறதுக்காக அங்கே உட்கார்ந்துட்டுருக்கார் கொஞ்ச நாளாக. ஆனால் வக்கரகதியில் இருக்கிறார் என்ற ஒரு கன்சர்ன் இருக்குது. 10ஆம் இடத்துல இன்றைக்கு உள்ள நுழைகிறார். ரோகிணி என்ற நட்சத்திரத்திலே ஆட்சி உச்சத்தில் அமைக்கக்கூடிய அமைப்பாக அமைக்கிறது. உங்களுடைய ராசிநாதனுக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 10ல் வருவது ரொம்ப நல்லது. அதனால் நல்ல விஷயங்கள் இன்றைக்கி நடக்க போகிறதுன்னு மனசில் கொண்டு வாங்க. 10ஆம் இடத்துல ஏற்கனவே அமர்ந்திருக்கிற குரு அவருடன் சேரும்போது எங்கன்னா சின்ன சின்ன இடப்பெயர்ச்சிகள் எல்லாம் யோசிச்சுருந்தீங்கன்னா இப்போ பண்ணுங்கள். ஆக்சுவலி உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னு கேட்டிங்கன்னா இந்த நாளில் நல்லா நடக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்குது. அதனால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அது பெனிஃபிஷியலாக இருக்கும். உங்கள் ராசி 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவானவர் கொஞ்சம் மனசை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணி வச்சுருக்கார். உங்களை டியூன் பண்ணி வச்சுருக்காரு. அவருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அவரோட நீங்கள் டியூன் ஆகினீங்கன்னா அவர் டியூனுக்கு நீங்கள் டான்ஸ் ஆடுற மாதிரி ஆகிடும். அது வேண்டாம். கொஞ்சம் அவரை ஒதுக்கி வச்சுட்டு அவர் பார்க்கக்கூடிய இடமான மீன ராசிக்குள்ளார 2 பேர் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஒருத்தர் சுக்கிரன், இன்னொருத்தர் ராகு. அந்த ராகுவும் சுக்கிரனும் கலகத்தை கிரியேட் பண்ணி கொடுத்தாலும் பக்கத்திலே இன்னொருத்தர் உட்காந்து வச்சுருக்காரு. உங்கள் ராசியுடைய 2ஆம் அதிபதியுடைய புதன்.
அவர் ரொம்ப நல்லவர் உங்களுக்கு. அதனால் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும். விஷ்ணு சகஸ்ரநாமத்தை கேட்டு இன்று காலையில் ஆரம்பிச்சிடுங்க. புதன் விஷ்ணு அப்படின்னு மனசில் போடுங்க. இன்றைக்கி வியாழக்கிழமை ஆனாலும் நீங்கள் குருவின் அருளாலே அந்த விஷ்ணு சகஸ்ரநாமை கேட்பதனாலே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நல்லது நடக்க போகிறது. இடப்பெயர்ச்சி, பொருட்பெயர்ச்சி, பணவரவு, வஸ்திரலாபம், இப்படி நிறைய லைனப் பண்ணிகிட்டே போகலாம். அவ்வளோ விஷயங்கள் இன்றைக்கி நிறைய நல்லது நடக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் க்ரியேட் பண்ணி கொடுப்பார். உங்களுக்கு எது வேணுமோ அதை பிக் பண்ணிக்கலாம். சூஸ் அண்ட் பிக் கான்செப்ட் தான் இன்றைக்கி. ஃபஸ்ட் கிளாஸாக உங்களுக்கு கொடுத்துட்டாங்க, நீங்கள் என்ன வேணும் எடுத்துக்கோங்க அப்படின்வாங்க. அதனால் சில சொல் பேச்சைகள்லாம் கேட்காம சுய புத்தியோடு நீங்கள் மூவ் பண்ணிங்கன்னா போதும். அந்த புத்தியை கொடுப்பதற்காக விஷ்ணுவை சரணடைந்தால் போதும். விஷ்ணுவை சரணடைந்தால் 5ஆம் நம்பர் கன்ஃபார்மாக கையில் வேணும். 4ஆம் நம்பர் உங்களுக்கு கையில் வேணும். இவங்க 2 பேரும் இருந்துட்டுனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு 4, 5 அப்படிங்கிற கோர்வையில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான பெனிஃபிட். சிவப்பு வஸ்திரம் ஒன்று இன்றைக்கி வைத்துக்கொள்ளுங்கள். ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். உங்களுக்கு வர வேண்டியதெல்லாம் இன்றைக்கி நல்லபடியாக வந்துடும். ஈவினிங் க்ளோசிங் அவள்லேருந்து உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் காலாக முடிஞ்சிடும். அதனால் இன்றைக்கி இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் உள்ளே அமர்ந்திருக்கிறார் கேது. 9ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய குரு ஒரு நல்ல விஷயங்களெல்லாம் சௌக்கியமாக பண்ணி கொடுக்கக்கூடிய விஷயமாக அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் கொஞ்சம் பயமுறுத்தினாலும் தன் பார்வையாலே உங்கள் ராசியை வேறு பார்த்து கொண்டிருக்கிறார். இந்த மாதிரி சூழ்நிலையில் 9ஆம் இடத்துல வருகிறார் சந்திரன். சந்திரன் உள்ளே வரும்போது எதையுமே கொஞ்சம் தடை பண்ணி அனுப்பிச்சுடுற விஷயமாக அமைகிறார். 9ல் சந்திரன் உள்ள நுழைவது அவ்வளோ நல்லதில்லை. இருந்தாலும் காரிய தடைகள் என்பது வரும். அதை மேக்கப் பண்ணிக்கிறதுக்காகத்தான் நமக்கு சுக்கிரன் சனி அப்படிங்கிற கான்செப்டில் சந்திரன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கோம். சனி அமர்வது அப்படிங்கிறது பார்க்குறீங்கன்னா உங்கள் ராசியிலிருந்து பார்க்கும்போது 6ஆம் இடத்துல அமர்கிறார். 6ஆம் இடத்துல அமரக்கூடிய பொருள் வரவு, மகிழ்ச்சி எல்லாம் கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்கு பண விஷயத்தில் பணம் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வைப் கொஞ்சம் க்ரியேட் ஆகிடும். ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓரளவுக்கு பணம் வந்துடும். பணத்தை பற்றி கொஞ்சம் சிந்தனையை ஓரம் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன். வேலை அப்படிங்கிற சிந்தனைக்குள்ளார போயிட்டோம்னா எனக்குடைய வேலையை 10ஆம் இடத்துக்காரன் செவ்வாய் பார்த்துப்பானான்னு கேட்டிங்கன்னா அங்கே மட்டும்தான் கொஞ்சம் பயம் இருக்கும். நீங்கள் பண்ணுற காரியத்தை கரெக்டாக பண்ணினீங்கன்னா ஒரு தடவைக்கு 4 வாட்டி செக் பண்ணிவிட்டு நீங்கள் எல்லாத்தையும் ப்ரெசென்ட் பண்ணுங்கள். எந்ததையும் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு தடவை சோதனை அப்படிங்கிற விஷயத்தை பண்ணுங்கள். அவசரப்பட்டு எந்த காரியத்தை முடித்து விடாதீர்கள். அப்படி முடித்திங்கன்னா அது கொஞ்சம் தகராறில் முடியும். அதே மாதிரி தேவையில்லாமல் உங்கள் வேலையை டெடிகேட் பண்ணிடாதீங்க. யார்ட்டையும் கொடுத்து அவங்கள செய்ய சொன்னேன், அதனால் பண்ணாங்க, எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி காலகட்டம் க்ரியேட் பண்ணதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அதுக்குள்ளே இருந்துட்டிங்கன்னா போதும். மற்றபடி நீங்கள் இன்றைக்கி டெய்லி ரொட்டீனில் பண்ண வேண்டிய விஷயங்கள்லாம் டெய்லி அமைதியாக பண்ணிகிட்டே போனீங்கன்னா சரியாக படும். இன்றைய ராசியில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒன்று ஆப்பர்ச்சுனிட்டி பெனிஃபிட் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் கேபிட்டலைஸ் பண்ண வேண்டியது மட்டும்தான் நீங்கள் பண்ணணும். அழகாக அமைதியாக உட்கார்ந்திங்கன்னா ஸ்மூத்தாக இன்றைக்கி ரன் பண்ணிட்டு போயிடலாம். எண்ட் ஆஃப் த டே சக்ஸஸ் ஸ்டோரி இஸ் யுவர்ஸ். அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை. இன்றைய நாளில் நீங்கள் 7, 8 என்ற எண்ணை அப்படியே உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணாக வைத்துக் கொள்வதும், அதற்காக நீல நிறம் அப்படிங்கிற ஒரு நிறத்தை உடையாக அணிந்து கொள்வதும், இல்லை வெளிர் நீளம் அப்படின்னு சொல்லுவோம், அதை நீளத்தை பயன்படுத்துவதும் ரொம்ப நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கும். அவசியம் சாயங்காலம் கொஞ்சம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போகிறதும் விநாயகர் கோயிலுக்கு போவதும் ரொம்ப முக்கியமான விஷயமாக இன்றைக்கி வைத்து கொண்டு இருக்கலாம். ரொம்ப நல்ல சான்சஸ் ஃப்யூச்சரில் நிறைய க்ரியேட் பண்ணி கொடுக்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலா ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 8ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய குரு, 9ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய செவ்வாய், உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடத்திலே அமர்ந்திருக்கக்கூடிய விஷயமான சுக்கிரன், புதன் மற்றும் ராகு, 5ஆம் இடத்தில் அதாவது பஞ்சமாஸ்தானம்னு சொல்லுவோம், அந்த இடத்துல அமர்ந்திருக்கக்கூடிய சூரியனும் அங்கே தான் இருக்கார், சனியும் அங்கே தான் இருக்கார். ஸோ இந்த தான் ஸ்டேட்டஸ் இன்றைக்கி. கேது உங்களுடைய ராசியில் 12ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். கேது 12ல் அமர்ந்தாக்க செலவுன்னு பேர், நோயின்னு பேர்.
ஸோ உங்களுக்கு விரயத்துக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறது இந்த ஞானகாரகன் 12 அமர்வு. முக்தின்னு சொல்லுவோம், ஆனால் இந்த இடத்துல முக்தி பலன் அளிக்காது. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த குருவுடன் சேர்வதற்காகவே உள்ள நுழைகிறார். 8ல் வரக்கூடிய சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்திலே வருகிறார். அப்போது இன்றைக்கு உங்கள் ராசியிலே ஒரு சந்திராஷ்டமத்தை கிரியேட் பண்ணுறார். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு போட்டுருவோம். ஸோ சந்திராஷ்டமத்தை கிரியேட் பண்ணனால செய்யக்கூடிய காரியங்களை கொஞ்சம் கவனமாக செய்வது நல்லது. ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செய்வது நல்லது. புதிய முயற்சிகளை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. புதிய பொருட்கள் வாங்குவதை தடுப்பது நல்லது. சாப்பிடும்போது சாப்பாட்டை கொஞ்சம் கவனமாக பார்த்து சாப்பிடுவது. வெளியில் போகும்போது வெளியூர் பயணங்களை அவாய்ட் பண்ணுறதோ, முடிந்தவரை இரவு பயணங்கள் செய்யாமல் இருப்பதும் நல்லது. வாகனங்களை பழுது பார்த்த பின்னே ஓட்டுவது நல்லது. இப்படி பலவிதமான செக் மேட் அதோடு வச்சுட்டிங்கன்னா செலவு கம்மியாகும், உங்களுடைய அலைச்சல் மிச்சமாகும். உங்களுடைய வாழ்க்கையில் சில நாட்களில் நம்ம விட்டு கொடுத்து போகிறதுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விட்டு கொடுத்து போக வேண்டிய நாளில் இந்த நாளும் ஒன்று அப்படின்னு மனசில் வச்சுக்கோங்க. அப்படி வச்சுருந்தீங்கன்னா இந்த டே கொஞ்சம் ஸ்மூத் ஆகிடுவீங்க. நான் அப்பப்போ செக் பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவேன். இந்த செக் பண்ணிட்டு போங்கன்றது நாட் ஒன்லி யுவர்ஸுக்கு. நான் எப்படி இருக்கிறேன், ஃபேன்சியாக இருக்கேன்னா, நான் ரோகி உச்சத்தில் இருக்கேன்னா நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும், நான் டல்லாக இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கண்ணாடியில் மூஞ்சை பார்த்துக்கணும். பார்த்து சந்திரன் எப்படி இருக்கார், ரொம்ப டல்னஸ் கொடுக்குறாரா அப்படின்னு பார்த்துக்கினே போகணும். ஏன்னா கொஞ்சம் டல்லாக இருந்தால் கூட உடனே மூஞ்ச ஃபேஷெல்லாம் அலம்பிட்டு நல்லா ஃப்ரெஷ் ஆகிடணும். இப்படி பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா சந்திராஷ்டம் ஒன்றும் உங்களை அவ்வளோவா டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. அப்படி பண்ணிவிட்டு வாங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பெரிய நியூ வென்ச்சர்ஸ் எதுவும் இல்லாமல் சிம்பிளாக முடிச்சுட்டு இந்த டேயை க்ளோஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். இன்றைக்கி எதாவது ஒன்று பெருசாக பண்ணணுன்னா நாளைக்கு போஸ்ட் பண்ண வேண்டிக்கலாம். ஒன்றும் பெரிய டீல் இல்லை அப்படின்னு சொல்லி தள்ளிவிடுங்க, நாளைக்கு வச்சுவிடுங்க. கன்ஃபார்மாக மறுநாளைக்கு அதுக்கு ஆன்சர்ஸ் உங்களுக்கு முன்னாடியே டெஸ்கில் ரெடியாக இருக்கும். அதனால் இன்றைய நாள் சுமூகமான நாளாய் அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசிநாதனை பார்த்து கொண்டிருப்பதே குருவானதனாலே குருவின் அருள் திருவருள் அப்படின்னு சொல்லுவோம். குரு கடாட்சம் கோடி புண்ணியம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட குரு உங்களை பார்த்து கொண்டிருப்பது சுகத்தை தருவதாக இருப்பதனாலும், உங்கள் ராசியிலே நீச்சமடையக்கூடிய சந்திரன் உங்கள் ராசிக்கு ஆப்போசிட்டில் சப்தமத்தில் உச்சத்தின் கதியிலே ரோகிணி நட்சத்திரத்தை அமர்வதும் ரொம்ப நல்ல விஷயமாக அமைகிறது. 7ல் வந்து அமர்ந்த உடனே அப்படியே சுக கடாட்சம், நான் சுகமாக இருக்கிறதுன்னு அப்படியே நம்ம இவ்வளோ நல்லா இருக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கம்ஃபர்ட் ஜோன் அப்படிங்கிற விஷயத்தை ஏற்படுத்தக்கூடிய நாள் இந்த நாள். இந்த நாளிலே உங்களுக்கு கம்ஃபர்ட் ஜோன் நல்லாயிருக்கும். 8ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் அமர்வதும் பயத்தை கொடுத்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமாக தான் அமைகிறது. உங்கள் ராசியின் 6ஆம் இடத்துக்காரன் 8லே மறைந்திருக்கிறார். அதனால் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. 4ஆம் இடம் அப்படிங்கிற போது அந்த இடம் கொஞ்சம் கலகத்தை உண்டு பண்ணக்கூடிய, டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய இடமாக இருப்பதனாலே சுகஸ்தானத்தில் நல்லவர்கள் இருந்தால் நல்லதாக இருக்கும், ஆனால் கெட்டவர்கள் இருக்கிறதுனால சுகம் கெட்டுவிடும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது. அங்கே சூரியனும் சனியும் இருக்கிறார். அதனால் கொஞ்சம் பேசும்போது ஃப்ரெண்ட்ஸு ரிலேஷன்ஸ் இவங்க கூட பேசும்போது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்லாம் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணும். அது கூட்டமாக யாருன்னா இருந்தால் கொஞ்சம் ஒதுங்கி நின்றுடுங்க. இங்கெல்லாம் போய் வாயை கொடுத்து மாட்டிக்கூடாதுன்னு கொஞ்சம் தள்ளிடுங்க. 5ஆம் இடம் என்ற இடம் வந்து உண்மையிலே நல்ல இடம் தான், அதிர்ஷ்ட இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அங்கே சுக்கிரன் அமர்ந்திருப்பது ரொம்ப நல்லது. சுக்கிரனை வைத்துக்கொண்டு நீங்கள் போனால் ரொம்ப புத்திசாலித்தனமாக நான் எல்லாத்தையும் சமாளிச்சிருவேன்னு சொன்னால் அடி வாங்குவேன். அதனால் அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடந்துக்கிடுங்க. உங்களுடைய தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவர் 10, அவர் 4லே அமர்ந்து தொழிலிலே கொஞ்சம் சேதங்களை ஏற்படுத்துவார். அதனால் ஆஃபீஸில் போகும்போது ரொட்டீன்ஸில் இருக்கிறவங்களோட கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்கிடுங்க, அதிகமாக பேச்சு வச்சுக்காதீங்க. லாபஸ்தானத்துக்கு இருக்கக்கூடிய தனகாரகன் அப்படிங்கிற இடமான கேது அப்படின்னு உட்கார்ந்துருக்கிறார். அவர் ரொம்ப நல்லவர், 11ஆவது இடத்துல இருக்கிறதுனால பணம் வரும். இன்றைக்கி சாயங்காலம் அவசியம் பிள்ளையாருக்கு அருகம்புல்லை வாங்கிட்டு போய் கொடுத்துட்டு அவரை சுற்றி ஒரு 108 சுற்று முடிஞ்சால் சுற்றுங்க, இல்லைனா 16 சுற்று கம்பல்சரியாக சுற்றிட்டு வாங்க. அப்படி பண்ணினால் வரக்கூடிய நாட்களிலே
தனம் பெருகி உங்களுடைய கடன் குறையும் என்ற நல்ல செய்தியுடன் மீண்டும் நாளை சந்திக்கிறேன். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. உங்களை ராசியை தைரியநாதனான செவ்வாய் நேரடியாக பார்த்து கொஞ்சம் தைரியத்தை குறைத்து பயத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் உங்களோட ராசிநாதன் 6ஆம் இடத்துல அமர்ந்து அவரும் கொஞ்சம் வேண்டாத வேலைப்பா, நான் இங்கே வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு உங்களையும் போட்டு கசக்கிட்டு இருக்கிறார். நான் என்ன பண்ண போகிறேன்னே தெரியல, நான் வேர் ஐ எம் ஸ்டாண்டிங். சில படத்தில் சொல்லுவானே நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு அமினிஷியாவில் எழுந்துப்பானே, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை உங்களை வச்சுருக்கிறான். இந்த மாதிரி சூழ்நிலையில் அந்த 6ஆம் இடம் என்ற இடத்துக்குள்ளர ரோகிணி என்ற நட்சத்திரத்துக்குள்ளர உச்சம் என்ற ஸ்தானத்துக்கு சந்திரன் உள்ள நுழையிறார். அப்போ மனசு என்ன திடீர்னு குதூகலமாயிரும், சந்தோஷமாயிரும். ஏன் சந்தோஷமாக இருக்கேன்னு தெரியாது, ஏதோ சந்தோஷமாக இருக்கேன்ப்பா. சந்தோஷத்துக்கு எதனா டிஃபைனேஷன் இருக்கானா? இல்லை. ஏன் சந்தோஷம் இருக்க சந்தோஷமா அப்படின்னு சொல்லுவேன். அப்படி குழந்தைகளோட ஜாய், குடும்பத்தோட ஒரு என்ஜாய்மெண்ட்டு. அப்படி வெளியில் போயிட்டு வரேன் சார், என் குழந்தை இன்றைக்கி நல்லா பாஸ் பண்ணிட்டானா சார், எதுலேயோ வெற்றி வந்துட்டான், நான் தான் ஸ்வீட்டை பிடின்னு திடீர்னு ஒன்று கேக் கொடுப்பீங்க, ஸ்வீட்டு கொடுப்பீங்க, ஏதோ கொடுப்பீங்க. அது மாதிரி சம்திங் டு செலிப்ரேட் டே டுடே. ஒரு போட்டி நடந்தது சார், அதை ஃபஸ்ட் வந்துட்டானா சார், என் பையன் கப்பு வாங்கி வந்திருக்கான் சார் சொல்லுவீங்க. இந்த மாதிரி போட்டிகள், திறனாய்வுகள், இதிலெல்லாம் ஒரு நல்ல நியூஸ் வந்து அதை செலிப்ரேட் பண்ணக்கூடிய டேவாக இன்றைக்கி அமைஞ்சிடும். ஸோ குழந்தைகள் மூலியமாக கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை உங்களுக்கு இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான நாளாய் மாற்றிவிடும். அப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி எதிர்பார்க்கலாம். இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய உங்களுடைய மீன ராசியில் அங்கே உட்கார்ந்துருக்கிற சுக்கிரன், அவர் என்ன பண்ணுவார், இது ரிலேட்டடாக 2 ஃப்ரெண்ட்ஸ், இதனோட ரிலேட்டடாக 2 உறவுக்காரங்க, இவங்களை போய் தரிசனம் பண்ணிவிட்டு அவங்கள போய் பேசிட்டு வர்றது அப்படின்னு கொஞ்சம் சின்ன போய் ஜஸ்ட் கோ அண்ட் கம்பல், மாமா கூப்பிட்டுருக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வருவேன். இப்படி போய் அவங்களோட கொஞ்சம் பேசி குதூகலமாகக்கூடிய ஒரு நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலையை இன்றைக்கி ஒரு அந்த என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்துருவார். ஸோ அப்படி ஒரு நல்ல ஒரு சின்ன கெட் டுகெதர் நடக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டியை இன்றைக்கி க்ரியேட் பண்ணி கொடுக்கறதுக்கு தான் இந்த சந்திரன் உள்ள நுழையிறார். ஸோ டல்லாக இருக்கிறது ஒரு சின்ன சாங் போடுவோம்ல, அந்த மாதிரி ஒரு சாங் இன்றைக்கி நடக்க போகுது அப்படின்றத மைண்டில் வச்சுக்கோங்க. அது நல்லதாக நடக்க போகிறது. அதனால் வி கிராஸ் த ஃபிங்கர் அண்ட் வெயிட் ஃபார் த திங். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. உங்களுடைய ராசியிலிருந்து 2ஆம் இடம் அப்படிங்கிற இடம் தனகாரகன் இடம், குடும்பஸ்தான இடம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த இடத்துக்குள்ளே தான் 8ஆம் இடத்து அதிபதியான சூரியன், உங்கள் ராசிநாதனான சனி 2 பேரும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. இவங்க 2 பேரும் உட்கார்ந்துருக்கிற இடம் சரியில்லை. அதனால் கொஞ்சம் கன்ஃபியூஷனான ஒரு ஸ்டேட்டஸில் உங்களை வச்சுருக்கிறாங்க. இந்த ஸ்டேஜில் ஏற்கனவே இருக்கிற கொல்லியில் எரியிற கொல்லி எந்த கொல்லி அப்படின்வாங்க. அந்த மாதிரி ஏற்கனவே நான் குழப்பத்தில் இருக்கேன் அப்படின்னும் போது 5ஆம் இடத்துக்குள்ளார நுழையக்கூடியவராக இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திரத்தினுடைய உங்கள் மாரகஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சந்திரன், அவர் உள்ள நுழையும் போது எப்படி இருக்கார், ரோகிணி நட்சத்திரம் உச்சத்தில் குருவோடு சேர்ந்துக்கிறார். ஏற்கனவே பாதகாதிபதி அங்கே உட்காந்துருக்க, மாரகாதிபதி 2 பேரும் சேர்ந்துக்கிறாங்க. ஒன்றா உட்காந்துக்கிறாங்க. இது அவ்வளோ நல்லதா அப்படின்னு கேட்டால் நல்லதில்லை. ஏன்னா 2 பேரும் மனசையும் கெடுப்பாங்க, உடம்பையும் கெடுப்பாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி சேஃப் பிளே அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் மைண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும். எதுவுமே பெருசாக நான் வந்து நான் முந்தி நீ முந்தின்னு எதுவுமே வந்து குரல் கொடுக்கக்கூடாது. இன்றைக்கி அமைதின்னு சிஞ்சாங்களை சொல்லுவானே, அந்த மாதிரி எடுத்துக்கணும். அமைதியாக இருக்கிறது நல்லது. எவ்வளோ தூரம் வந்து நம்ம உள்ளார போகாமல் வெளியில் நின்று வேடிக்கை பார்க்கணும், அவ்வளோ நல்லதுன்னு சொல்லிட்டு தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கணும். அதுதான் இன்றைக்கி கரெக்டான பொசிஷனாக இருக்க முடியும். உள்ளே போய் மாட்டிக்கக்கூடாது. இன்றைய நாளில் 3ஆம் இடம்ங்கிறது ரொம்ப நல்ல இடத்துல சௌக்கியஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம், தைரியஸ்தானம் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம், நமக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நல்லதாக நடக்கக்கூடிய விஷயங்கள் 3ஆம் இடத்துல இருக்குது. அதனால் முயற்சி திருவினையாக்கும் அப்படின்னு முயற்சி பண்ணுறதுக்கு விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்குன்றனால சுக்கிர வழிபாடு அப்படின்னு வச்சுக்கலாம். சுக்கிரனை நம்ம வழிபட்டு அவரோடு சேர்ந்து இருப்பது நல்லது. அதே 3ஆம் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புத்தி குறைவான புத்தி இருக்கிறார், அங்கே நீச்ச ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புத்தி. அதனால் கொஞ்சம் புத்தினால் வரக்கூடிய தடுமாற்றங்கள் உண்டு. அதனால் எல்லாத்தையும் நான் எழுத்ததெல்லாம் பாலுன்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுக்கக்கூடாது, எல்லாம் மாட்டிப்பீங்க.
அதனால் ஒரு தடவைக்கு 4 தடவை இன்றைக்கி எந்த விதமும் கன்க்ளூஷன் இல்லாமல் வாழ்க்கையை நடத்துறதுக்கு பாருங்கள். எதாவது கன்க்ளூட் பண்ணோன்னா 4 பேர்கிட்ட கேட்ட பிறகு கன்க்ளூட் பண்ணுங்கள். அவசரப்பட்டு எதாவது கன்க்ளூட் பண்ணிங்கன்னா பிரச்சனை அப்படிங்கிற ஒன்று முன்னாடி வந்து நிற்கிறதுனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. இல்லைன்னா காரியம் ஃபுல்லாக இன்றைக்கி காலையிலேருந்து ப்ரோக்ராம் தட்டிட்டு சாயங்காலம் போய் சப்மிஷன் போது எல்லாம் டெலிட் ஆகிருக்கும், இல்லைனா ஏதாவது ஒருத்தர் ஜாப் ஆகிருக்கும், இல்லைனா ஏதாவது ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும், இல்லை எக்ஸிக்யூட்டே ஆகாமல் போயிடும். இந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் வந்துடும். இல்லை அத்தனை எரர் கோடு காட்டும். இது தேவையாகுது. அதனால் ஒரு தடவைக்கு 4 வாட்டி இன்றைக்கி பஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே 10,000 வாட்டி யோசிக்கணும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்றைக்கு நாளை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நடத்திட்டா போதும். சக்ஸஸ் ஸ்டோரி அதுதான். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி அன்பர்களே. உங்கள் ராசிக்குள்ளே இருக்கிறார் சூரியன் சனி. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார் சுக்கிரன் புதன் ராகு. உங்கள் ராசிகளோட 3ஆம் இடத்துல இருக்கக்கூடியவர் செவ்வாய். அவர் உட்கார்ந்துருக்கிறது 5ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் வக்கரகதியில். போராட்டத்துக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடியது குரு. இந்த 4ஆம் இடத்தோடு சேர போகிறது சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்தில் அவரோட சேர்றார். 4ல் குரு இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் எல்லோரும் கூட சண்டை போட விஷயம். அவரோடு சேர்ந்து இந்த சந்திரனான உள்ளே சேரும்போது ரோகிணி நட்சத்திரத்தை உள்ளே சேரும்போது ஒன்றுக்கு ஒன்று சேர்ந்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் பிரச்சனையை கலப்போம் அப்படின்ற மாதிரி. அவனுக்கு உடம்பு சரியில்லாமல் நீ போய் பார்த்தியா, இவனுக்கு உடம்பு சரியில்லாமல் இவனை போய் பார்த்தியான்னு உங்களை இஷ்டத்துக்கு உங்களை ரூட் காசு மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அப்படி ஒரு சூழ்நிலையை இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஏற்கனவே நானே உடம்பு சரியில்லாமல் சிக்காக இருக்கேன், நீ வேறு அடுத்தவனை சொல்கிறீங்க, நீங்கள் வேறு சொல்லுவீங்க. இதனால் ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன் க்ரியேட் பண்ணி இன்றைக்கி டே வந்து ஒரு மாதிரி மிக்சட் டேவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபேக்ட். ஒருத்தருக்கு ஒருத்தர் ப்ளேம் பண்ணிக்கிறோம் டே. ஆனால் எனக்கு பணம் வருமா அப்படின்னு கேட்டேன். பணம் வரதுக்கான வாய்ப்புகள்லாம் உண்டு. 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் எப்படியான பணத்தை வரவழைச்சு உங்கள் கையில் கொடுத்துருவார், கவலைப்பட வேண்டாம். அதுவும் புதன் நல்லா தான் இடத்துக்கு வந்திருக்கார், நன்மையான இடம் தான் உங்களுக்கு. 5க்கு ஒருவன் 2ல் உட்காரும்போது டெஃபினட்டாக பைசாவுக்கான வாய்ப்புகளை கொடுத்துருவார். அதனால் பைசா வந்துடும், கவலைப்பட வேண்டாம். ஆனால் சிக்கலாக இருக்குமா? ஆமாம், கொஞ்சம் சிக்கல், இடியாப்ப சிக்கல் தான் இன்றைக்கி இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சாடி கொஞ்சம் வெளியில் வரணுன்னாக்க இன்றைக்கி உங்களுக்கு வழிபாட்டு தெய்வம் அப்படின்னாக்க பிள்ளையார் தான், வேறு யாரும் கிடையாது. ஏன்னா அவர் தான் இங்கே 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார், 9ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கார். அவரும் தடைக்கான காரியத்தை ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருக்கிறார். அவரை செவ்வாய் 4ஆம் பார்வையாக பார்த்து விடுவதனாலே அந்த செவ்வாய் பார்த்த தோஷத்தினாலே நாம் என்ன பண்ணணும், இவரை 5ஆம் பார்வையிலேருந்து 5ஆம் இடத்துலேருந்து பார்க்குறார். அவர் பார்க்கும்போது அந்த தோஷத்தினால நீங்கள் என்ன பண்ணணும், செவ்வாய் பார்த்துட்டார் சுவாமி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு போய் நிற்கணும். செவ்வாய்னா முருகன், கேதுன்னா பிள்ளையார். ஸோ எனக்கு பிள்ளையாருடைய அருள் வேணும் அப்படின்னா நேராக ஒரு தேங்காய் எடுத்துக்கோங்க. காலையில் இருந்து பிள்ளையார் கோயிலை சுற்றி தேங்காய் உடைச்சிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இன்றைக்கி காரியத்தை செய்யுங்கோ. சின்ன விஷயத்தில் அடி இருக்கும், பெருசாக ஒன்றும் அடி வாங்க வேண்டியது அவசியம் இல்லாமல் இன்றைக்கி நாளை ஸ்மூத்தாக தள்ளி விட்டு போயிடலாம். இல்லைன்னா கொஞ்சம் டேமேஜ் ஜாஸ்தி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வாழ்க வளத்துடன். வணக்கம் மீன ராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் நாதன் குரு உங்களுடைய ராசி வீட்டிலிருந்து 3ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். உங்கள் ராசிக்குள்ளே சுக்கிரன் இருக்கிறார், புதன் இருக்கிறார் மற்றும் ராகு இருக்கிறார். உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துக்கு சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறது. இப்படிப்பட்ட காலத்திலே உங்கள் 3ஆம் அதிபதி 3க்குள்ளே வரக்கூடியது சந்திரன் உள்ள நுழைகிறார் ரோகிணி நட்சத்திரத்தில். சந்திரன் 3ஆம் இடத்துக்கு வருவது ரொம்ப நல்லது. உங்களுக்கு வரவை கொடுப்பார், பணம் வரும். பணம் வரத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி கொடுத்துருவார், கவலைப்பட வேண்டாம். உங்கள் லக்னத்திலேயே ஏற்கனவே ராசியிலையும் உட்கார்ந்துருக்கிற சுக்கிரனும் பணத்தை கொடுப்பார். சுக்கிரனோட வீட்டில் தான் இவங்க இருக்கிறதுனால பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய குரு எஃபெக்டும் நல்லா தான் இருக்கும், கவலைப்பட வேண்டாம். அதனால் பணம் வரும் அப்படிங்கிறத மைனஸில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு நல்ல நாள் பணம் வருவதற்கு. 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சூரியனும் சனியும் கொஞ்சம் செலவு வைப்பார். மருத்துவ செலவுகள், திடீர் செலவுகள், விரைய செலவுகள் இதெல்லாம் இருக்கும். அதுக்கான மைண்ட் செட்டை எக்யூப் பண்ணிக்கிறது நல்லது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவினாலே கொஞ்சம் பயங்கள் உண்டு, அதையும் மனசில் வச்சுக்கணும். உங்களுடைய ராசியிலேருந்து 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயானவர் கொஞ்சம் பந்து விரோதம் அப்படிங்கிற கான்செப்ட் இருக்குது. கொஞ்சம் வேண்டாத வேலையெல்லாம் செஞ்சு ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் ரிலேஷன்கிட்டையும் திட்டு வாங்க விஷயம்லாம் வச்சு கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணி விடுவார். அதனால் அதையும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துட்டிங்கன்னா
பணம் மட்டும் வாங்கி வீட்டில் போட்டுக்கலாம். மற்றபடி எந்த விதமான சுகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாக சுகம்லாம் இன்றைக்கி எதிர்பார்க்காதீங்க. பைசா மேட்டர், பைசாவில் செட்டில் ஆகலாம், அவ்வளோதான், அதோடு முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ளோ ஆஃப் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம், அதை மட்டும் வாங்கி போட்டுக்கிறத மட்டும் மைண்ட் தீர்மானமாக வச்சுக்கிடுங்க. புதுசாக எக்ஸ்ட்ராவேஜன்ஸாக நான் இதான் பண்ண போகிறேன், புதிய வெஞ்சர் க்ரியேட் பண்ண போகிறேன், இடம் மாற்றணும், கடை மாற்றணும், அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யணும், அதெல்லாம் இன்றைக்கி ஆப்பர்ச்சுனிட்டி மைண்டில் போடாதீங்க, அதெல்லாம் வேண்டாம். புதிய தொழில் செய்வதோ புதிய முயற்சிகள் பெறுவதோ உங்களுக்கு அது தேவையில்லாத வேலையாக இன்று அமையும். அதனால் இது வேண்டாம் என்பது அட்வைஸ். இன்றைக்கு சில சிக்கலான நேரத்திலே 3-8 என்ற எண்ணும், சில சிக்கலான நேரத்திலே நீங்கள் பயன்படுத்தக்கூடியது நீல கலரும் பண்ணிங்கன்னா சிக்கல்லேருந்து வெளியில் வந்துடலாம். மற்ற நேரத்தில் அமைதியாக இருப்பது மிகவும் சாலச் சிறந்ததாகும். வாழ்க வளத்துடன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.